நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங். இனிமேல் நம்ம ஸ்மார்ட்டாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறது எப்படி, எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணால் நமக்கு வந்து எக்ஸம்ஷன் மார்க் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்ல போகிறேன். ஓகே, அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டை மட்டுமே சில பேர் நம்பி போவாங்க. ஓகேங்களா, இப்போ ஆடிட்டை மட்டும் நீங்கள் நம்பி போகிறனால என்ன ஆகும், எக்ஸாமில் 5 கொஷின்ஸ் நார்மலாக 5 ப்ராப்ளம்ஸ் அண்ட் சம்ஸ் எல்லாம் சேர்த்து தியரிட்டிக்கல் எல்லாம் சேர்த்து மொத்தத்துக்கு நீங்கள் 5 அட்டன் பண்ணணும். 7 கொடுப்பாங்க, நம்ம 5 அட்டன் பண்ணணும் இல்லையா. அதில் 3 மட்டும் நமக்கு ஆடிட்லேருந்து வந்துட போகுது. அப்போ மிச்சம் பேலன்ஸ் 4மே நமக்கு கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் வரப்போகுது. எப்படி பிளான் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ இந்த கிளியராக நான் சொல்கிறேன். ஓகே, நான் சிலர் ஆடிட்டை மட்டும் படிச்சுட்டு போவாங்க. ஆடிட்டை மட்டும் படிச்சுட்டு கார்ப்பரேட் அக்கௌண்டிங் தெரியாமல் போகிறது நல்லதா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வெறும் ஜஸ்ட் பாஸ் தான் ஆக முடியும். அதுவே கொஞ்சம் டவுட்டு தான். சரிங்களா? சரி, அப்போ எப்படி ஸ்மார்ட்டு? நீங்கள் எந்த மாதிரி ஒப்பீனியன் சொல்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிறத நல்லா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, இந்த பேப்பர் 10 ஆல்ரெடி நீங்கள் படிச்சுருந்துருக்கலாம், இல்லை படிக்காமல் ஓப்பன் பண்ணாமல் எப்படினாலும் இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு டசன்ட் மேட்டர். நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மாடியூல் நம்பர் 3 இருக்குது பார்த்தீங்களா, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, அந்த கான்செப்டை ஃபுல்லாக நல்லா கிளியர் கட்டாக ஃபார்மெட்டு கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். ஓகேங்களா, சும்மா ஏனதோனலாம் இருக்கக்கூடாது, பக்காவாக. இப்போ இந்த இது இருந்துச்சுன்னா இப்படி ஃபாலோ பண்ணணும், இது மைனஸ் இது ப்ளஸ் அப்படின்னு ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும், அந்த லெவலில் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாடியூல் நம்பர் 4. இந்த மாடியூல் நம்பர் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி அண்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. பேங்கிங் கம்பெனி, எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த 3 கேட்டகரியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் சம்ஸ் தான் அதிகமாக வந்து எப்படி பார்த்தாலும் கேட்பாங்க. இப்போ பேங்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரிபேட்டிவ் கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, கால்குலேஷன்ஸ், அந்த இது கேட்பாங்க. எலக்ட்ரிசிட்டியில் வந்து அந்த ஸ்மால் ப்ராப்ளம்ஸ், டெப்ரிஷியேஷன் கான்செப்ட் வச்சுருக்கோம் நினைக்கிறேன், ஐ திங்க் அந்த மாடல். அதாவது சின்ன சம்ஸ் தான் நான் சொல்கிறேன். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்சூரன்ஸ்னாலும் இருக்கும், ஆனால் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, மேக்ஸிமம் இப்போ உங்களுக்கு அந்த இதில் ஃபார்மெட்டில் பேலன்ஸ் ஷீட் அப்படிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ரெவன்யூ ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. பேலன்ஸ் ஷீட்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு பார்த்துக்கோங்க, சரிங்களா. சம் வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் வந்து அது இதாகாது. மெயினாக வந்து அந்த ரெவன்யூ ஸ்டேட்மெண்ட்டு இந்த மாதிரி அக்கௌண்ட் ஃபுல்லாக நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேங்கிங்லேயே ஐ திங்க் பேலன்ஸ் ஷீட் இருக்கும்னு நினைக்கிறேன், இன்சூரன்ஸ்லேயும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சும்மா ஃபார்மாலிட்டிக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். ஏன்னா இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து நமக்கு இதுதான். ஆனால் இன்னொன்று நான் சொல்லிடுறேன், நீங்கள் இன்கேஸ் வந்து ரொம்ப ஓல்டு புக் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பிடிஎஃப் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ ரீசெண்ட் பிடிஎஃபில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேங்கிங் கம்பெனி, எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து சில சம்ஸ் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துருங்க, பார்க்காம போயிடாதீங்க. எப்படி படிக்கிறது, ஷெடியூல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு இருக்கும். இப்போ பேங்கிங் கம்பெனிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஸ்மார்ட்டு. ஒன்று உங்கள் இன்கம், இன்னொன்று எக்ஸ்பெண்டிச்சர். இன்கமுக்கு ஒரு 2 ஷெடியூலா, எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு 2 ஷெடியூலா, அவ்வளோதான். ஜஸ்ட் அவ்வளோதான், புரிஞ்சு படிங்க. ஓகே, எல்லா ஷெடியூலில் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக மக்கப் பண்ணணும் அப்படிலாம் வந்து தேவையில்லை. ஜஸ்ட்டு என்ன ஏன்னு, எப்படி ஏன்னு, எது வந்தால் ஏன்னு, எது வந்தால் நமக்கு பெய்டு, அந்த மாதிரி கான்செப்ட். தட்ஸ் ஆல். எக்ஸ்பெண்டிச்சர் அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இது ஒர்த்து கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு டாபிக். உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா அது கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக நம்ம இன்டர்மீடியட் குரூப்பில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பின் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். கொஸ்டின் அவ்வளோ ஈஸியாக இருக்கும், நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டமாகவே இருக்காது, ரொம்ப ஈஸி. அது ரிப்பீட்டட் மோட் நிறையா இருக்கும் சம்ஸ், அந்த மாதிரி திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கேர்ஃபுல். ஓகேங்களா, எக்காரணத்தை கொண்டு மாடியூல் நம்பர் 4 விட்டுட்டே போயிடக்கூடாது, ஏன்னா கம்பல்சரி. ஸோ மாடியூல் நம்பர் 3, மாடியூல் நம்பர் 4 இதெல்லாம் நல்லா படித்ததுக்கப்புறம் தான், ஷெடியூல் நம்பர் மாற்றக்கூடாது, முன்னாடி சொல்லிட்டேன். ஓகேங்களா, இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஷெடியூல் நம்பர் 5 இருக்குது பார்த்தீங்களா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அதுவும் எப்படியும் புக் சம் மாடல் தான் கேட்க போகிறாங்க. அதனால் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸை நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. கண்டிப்பாக வரப்போகுது. சின்ன சம்மாக தான் இருக்க, ரொம்ப பெருசாகவும் இருக்காது, நம்ம நார்மல் சம்மாக தான் இருக்கும். ஓகே, மாடியூல் நம்பர் 3, மாடியூல் நம்பர் 4, மாடியூல் நம்பர் 5 இது முடித்ததுக்கப்புறம் மாடியூல் நம்பர் 1 வாங்க. ஓகே, மாடியூல் நம்பர் 1. அப்போ இந்த மாடியூல் நம்பர் 3, 4, 5 இதிலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து 2 சம்ஸ் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, கன்ஃபார்ம் அங்கே. அப்போ அப்படிங்கும் போது மிச்சம் 2 இருக்குது. மிச்சம் 2 அப்படிங்கிறது எப்படி கேட்பாங்கன்னா, மாடியூல் நம்பர் 1லேருந்து A அண்ட் Bன்னு கேட்பாங்க. மாடியூல் நம்பர் 2 ஒரே சம்மாக இருக்கும். அப்போ டோட்டலாக 4 சம்ஸ் சரியாக போச்சா. ஓகே, 5 மாடியூல்ஸ் இருக்குது, நமக்கு 4 சம்ஸுங்கிறது ஏபி அப்படிங்கிறது கன்ஃபார்ம், அங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நமக்கு கிட்டத்தட்ட. ஓகே, அதனால் மாடியூல் நம்பர் 1 படிக்கும்போது என்ன பண்ணணும்னா, பேசிக் ஷேர்லேருந்து பாருங்கள். ஷேர்னா இப்போ இஷ்யூ பண்ணுறது எப்படி, அதில் அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபஸ்ட் கால், ஃபைனல் கால், அந்த கான்செப்டை மட்டும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்லா கிளியராக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபர்ஃபீச்சர், அதுக்கப்புறம் வந்து ரீஇஷ்யூ, அதுக்கப்புறம் கேபிட்டல் ரிசர்வ், அதுக்கப்புறம் வந்து போனஸ் இஷ்யூ, அதுக்கப்புறம் ரைட்ஸ் இஷ்யூ, அதுக்கப்புறம் அந்த பைபேக்கு, ஸ்வெட் ஈக்விட்டி. ஓகே,
இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இஷ்யூ பண்ணுறதுக்கு உடனே ரெடீம் பண்ணுவாங்கள்ல, இவ்வளோ இஷ்யூ பண்ணாங்க, இவ்வளோ ரெடீமபிள் அட் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஜேர்னல் என்ட்ரியெல்லாம் நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மாடல் நம்பர் 1 நம்ம புக்கை பார்த்தா புரிய மாட்டேங்குது, நிறைய பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அப்போ நான் அதுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தேன். என்ன பண்ணுங்கன்னா, +2 புக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அக்கௌண்ட்ஸ் புக்கில் நினைக்கிறேன் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். அதை நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே இருக்கிறது எல்லாமே அங்கேயும் இருக்குது. அது பேசிக்கு. நீங்கள் அதை நல்லா பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சமமும் புரியும். நீங்கள் எடுத்தோடனே வந்து மாடல் நம்பர் 1 வந்து இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவீங்க. +2 புக் பார்க்கலாம் அப்புறம்னா கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு நீங்கள் இந்த புக் வாங்க, நல்லாயிருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். நான் இப்போ சொன்னல நிறையா போனஸு, ஸ்வெட் ஈக்விட்டி, இதெல்லாம் ரொம்ப மெயினானதுப்பா ஃபார் ஃபியூச்சர். ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இது. ஏன்னா 7 மார்க்குக்கு வந்து ஒர்த்தான ஒரு கான்செப்ட்ஸ் அதெல்லாம். அதனால் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் லாஸ்ட்டாக அண்டர் ரைட்டிங், மாடல் நம்பர் 1 அண்டர் ரைட்டிங்கோடு முடிக்கணும். ஓகே, எல்லா சமமும் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் +2 புக்கு நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஃபுல்லாக +2 புக்கு நான் கிளியராக முடிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். அதை ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இஷ்யூ, ரெடிமபிள், போனஸ் ஷேரு, ஸ்வெட் ஈக்விட்டி, பைபேக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு டிபெஞ்சர்ஸ், அடுத்து அண்டர் ரைட்டிங். அந்த ஆர்டரில் வந்துடுங்க. தைரியமாக எக்ஸாம் போகலாம், எந்த ப்ராப்ளம் இல்லை. பாசிட்டிவ் விஷயம் அப்படி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் வரும். இப்போ நீங்கள் மாடல் நம்பர் 1, மாடல் நம்பர் 3, மாடல் நம்பர் 4, மாடல் நம்பர் 5 இதை மட்டும் எக்ஸப்ட் மாடல் நம்பர் 2 அதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 சம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மிச்சம் 2 மட்டும் நமக்கு ரைட் பண்ணணும். அந்த 2 வந்து ஆடிட்டிங்லேருந்து வேணால் எடுத்து எழுதிக்கலாம். இல்லை நான் மாடல் நம்பர் 2 எனக்கு நல்லா தெரியும் ப்ரோ, நான் தைரியமாக ஃபுல்லாக படிச்சுக்கலான்னு இருக்கேன், ப்ரிப்பரேஷன் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 4 ப்ராப்ளம்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆடிட்டிங்லேருந்து ஒரே ஒரு இது மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ ஆடிட்டிங் நீங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறதும் லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ மாடல் நம்பர் 1, 3, 4, 5 இந்த 4மே கம்ப்ளீட்டாக நல்லா கிளியராக படிச்சிட்டிங்கன்னா 3 சம் கன்ஃபார்மு, 2 ஆடிட் தியரி மஸ்ட்டு. ஓகே, இல்லை நான் மாடல் நம்பர் 1லேருந்து 5 வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே கிறிஸ்டல் கிளியராக வச்சுருக்கேன் அப்படிங்கும் போது ஒரே ஒரு ஆடிட்டிங் தியரி மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த மாதிரி இருக்கும். மாடல் நம்பர் 2 விட்டாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். மாடல் நம்பர் 2 விட்டிங்கன்னா இந்த சைடு ஆடிட்டிங்கில் படிச்சிட்டோன்னா பிரச்சனை இல்லை. மாடல் நம்பர் 2 கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது நெசசரி கிடையாது. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நானே அதை விட்டுட்டு போயிருக்கேன். ஆடிட்டிங் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப பெட்டர். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மாடல் நம்பர் 2 வந்து என்னென்னா நல்லா தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்ஸை மட்டுமாச்சு பார்த்துட்டு போங்க. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சொல்கிறேன் மாடல் நம்பர் 2ல். ஓகே, இல்லை விடலான் இருக்கேன் மொத்தமாக விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது விட்டாலும் மிச்சம் ஆல்டர்னேட்டிவ் இருக்குது நமக்கு. சரிங்களா? சரி, இப்போ ஆடிட்டிங் பார்க்கலாமா? இப்போ ஆடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே கிளியராக பார்த்தாச்சுப்பா. மாடல் நம்பர் 1, 3, 4, 5 இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, அப்போ 3 சம்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மிச்சம் 2 தியரி இப்போ நம்ம எடுத்து எழுதணும். 2 தியரிங்கிறது ஏபிங்கிற கான்செப்டில் சொல்கிறேன். மாடல் நம்பர் 8லேருந்து கண்டிப்பாக ஒரு தியரி கன்ஃபார்ம், அதில் எந்த டவுட்டும் வேணாம் நமக்கு, டெஃபினட்டு மஸ்ட்டு அது வந்து. ஓகே, சரி, அதுக்கப்புறம் மாடல் நம்பர் 7 இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாடல் நம்பர் 7ல் அந்த 7.1, 7.2, 7.3 அதுலேருந்து கண்டிப்பாக மினிமம் 1 தியரி, மேக்ஸிமம் 2 தியரி. 1 தியரிங்கிறது ஏ அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே, இப்போ 7ல் ஏ அந்த மாதிரி அப்படி. ஓகே, ஆனால் கண்டிப்பாக ஒரு தியரி இருக்கும். மினிமம் 1 தியரி, மேக்ஸிமம் 2 தியரிஸ் வச்சுக்கோங்க. 7.1, 7.2, 7.3. சரிங்களா? அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு 1 தியரி வச்சுக்கோங்க. ஓகே, அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது வந்து எப்படி வச்சுக்கலாம்னா மாடல் நம்பர் 8 கம்ப்ளீட்டாக படிச்சிடலாம். படிச்சுட்டு அந்த மாடல் நம்பர் 7ல் 7.1, 7.2, 7.3 அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து மாடல் நம்பர் 6 அந்த 6 எடுத்துக்கிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அதில் 6.1, 6.2, 6.3 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். இந்த 6.1, 6.2, 6.3லேருந்து இந்த 3 கான்செப்டில் மட்டுமே டெஃபினட்டாக ஒரு ஏஓ பிஓ ஏதோ ஒன்று கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்த ஆப்ஷன் 6.4, 6.5 இந்த 2லேருந்து 1 தியரி கேட்குறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு டைம் இருந்துச்சுன்னா மாடியூல் 7 இருக்கக்கூடிய பேலன்ஸ் பார்க்கலாம். ஓகே, அப்போது ஒரு புக்கில் இருக்கக்கூடிய ஆடிட்டிங் தியரி ஃபுல்லாக படிக்கிறதும் படிக்காததும் நம்ம கையில் தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நான் கார்ப்பரேட் அக்கௌண்ட்டில் ஃபுல்லாக நான் படிச்சுட்டேன் ப்ரோ, எப்படி கார்ப்பரேட் அக்கௌண்டிங் நான் ஃபுல்லாக கிளியராக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் போதுன்னா மாடல் நம்பர் 6 இருக்குல்ல, மாடல் நம்பர் 6.1, 6.2, 6.3 அதுக்கப்புறம் மாடல் நம்பர் 7.1, 7.2, 7.3 அதுக்கப்புறம் மாடல் நம்பர் 8 இதை மட்டும் நல்லா படிச்சுட்டு போயிட்டிங்கன்னா நமக்கு ஆல்டர்னேட்டிவ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அங்கே கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ஃபுல்லாக கிளியராக முடிச்சுட்டு இங்கே ஒரு தியரி கன்ஃபார்மாக நம்ம எழுத முடியும். ஓகே, தட்ஸ் ஆல். இது எல்லாமே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிற பொறுத்து இருக்குது, அவ்வளோதான். அதனால் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுட்டு லாஸ்ட் மினிட்ல இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன்,
லாஸ்ட் மினிட்ல இருக்கோம், நம்மளால் எல்லாமே பண்ண முடியல அப்படின்னா, அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன் வேர்டு எல்லாத்துக்கும் படிச்சுக்கணும். இப்போ நீங்கள் மாடி நம்பர் 7ல் வந்து நான் சிலதான் பார்க்கவே இல்லை ப்ரோ அப்படின்னா, அட்லீஸ்ட் அதில் ஒன் வேர்டு புக் பேக் ஒன் வேர்டு ஏதாவது இருந்துச்சுன்னா ஒன் வேர்டு படிச்சுக்கோங்க. ஓகே, தெரியவிட்டாலும் ஒன் வேர்டு படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாரும் 60லேருந்து 85 மார்க் வரைக்கும் எடுக்க முடியும் உங்களால். இதுதான் ஸ்மார்ட் ஆப்ஷன். நீங்கள் மாடி நம்பர் 6 மட்டும் படிச்சுட்டு போகிறேன் அப்படிங்கும் போது அதெல்லாம் வந்து கிடையாது. ஸ்மார்ட்டாக இந்த மாதிரி நான் பாட்டாக பிரிச்சேன். நான் மாடி நம்பர் 6னா இது, மாடி நம்பர் 7 இது, மாடி நம்பர் 8னா இதுன்னு பிடிச்சோமா, அந்த மாதிரி நீங்கள் பிளானை பண்ணுங்க. சூப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். அப்படியே அது உங்கள் கையில் இருக்குது. ஆக்சுவலி எல்லாமே செய்யும், எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் சொன்னல இந்த மாதிரி பண்ணுங்கள், இதை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு. இப்போ நான் சொன்ன ஆர்டரில் பார்த்துட்டு அந்த பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் சொல்லியிருக்கேன்ல, அதை ஒர்க் அவுட் பண்ணுற டைம்லனாலும் அட்லீஸ்ட் சும்மா பாருங்கள். ஓகே, அட்லீஸ்ட் சும்மா மட்டுமாச்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லோரும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. நான் சொன்ன ஆர்டர் படி ஃபாலோ பண்ணிங்கன்னா பார்க்கலாம்.